அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சமையல் பயணம். இந்த வீடியோவில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோங்க. ஹோட்டல் ஸ்டைலை விட செம்ம சூப்பரான டேஸ்ட்டு. நம்ம வீட்டிலே ஒரு வாட்டி இந்த மாதிரி சப்பாத்திக்கோ இல்லை தோசைக்கோ எந்த கிரேவிக்கான செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா சூப்பர் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஹோட்டலில் சாப்பிடணும்னு சொல்லி உங்களுக்கு தோணவே தோணாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிடணும் தாங்க தோணும். வாங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இந்த பட்டர் மசாலா செய்யறதுக்கு நான் எடுத்துட்டு வந்து 200 கிராம் உள்ள பன்னீருங்க. நல்ல கியூப் சைஸ்ல சூப்பரா இருக்குங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள ஈஸ்டர்ன் பன்னீர் மசாலா ஆட் பண்ணிட்டு இந்த மசாலாவும் இந்த பன்னீரும் ஒன்னா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிட்டு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிருங்க. அப்பதாங்க இந்த மசாலா வந்துட்டு இந்த பன்னீர் உள்ளேயும் கொஞ்சம் நல்லா இறங்கி செம்ம டேஸ்டான பன்னீர் மசாலா நமக்கு வந்து கிடைக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ற மாதிரி பட்டரை வந்துட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்துட்டு பட்டர் வந்து 2 ஸ்டேஜில் ஆட் பண்ணணும். அதனால இப்போ கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பட்டரில் நம்ம வந்துட்டு இந்த பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறாங்க. ஆனால் எந்த மசாலா அடிஷ்னலும் ஆட் பண்ண போகிறதில்ல, எண்ணெயும் நம்ம தான் ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டரில் மட்டுமே ஃப்ரை பண்ணி ஒரு 50% குக் பண்ணி தனியாக நம்ம ஒரு பிளேட்டில் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோங்க. இந்த பட்டர் குக் பண்ண அதே பிளேட்டில் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எல்லா மசாலாவும் நம்ம வந்து ஆட் பண்ணி ரெடி பண்ணி பண்ண போகிறோங்க. கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு, மிளகு, அதுக்கப்புறம் ஜீரகம், இது 3 ஒன்றா தாளித்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணிவிட்டு கூட 10 முந்திரியும் இது கூட ஒன்றா சேர்ந்து ஃப்ரை பண்ணி 2 தக்காளி எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் தக்காளி வதங்குற மாதிரி, அதனால் தேவைக்கேற்ற உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு 70% குக் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலா நம்ம ஆட் பண்ண போகிறாங்க. 1 டேபிள் ஸ்பூனு தயிர், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள பால், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூனு பட்டர் மசாலா, இது எல்லாம் ஒன்றா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஊற வைக்கிற மாதிரி கலரி கொஞ்சம் கொஞ்சமாக கலருங்க. ஏன்னா கட்டி இல்லாத மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க அந்த மசாலாவை ஒரு மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்குவோம். திரும்பவும் வானல்ல பட்டர் நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள காஷ்மீரி சில்லி கலருக்காண்டி நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவும் இந்த வானலில் ஆட் பண்ண போகிறோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி வந்துட்டு நல்லா கொதி வரங்க. இந்த மசாலா வாடை போனதுக்கப்புறம் ஏற்கனவே 70% குக் பண்ணி வச்சிருக்கிற அந்த பன்னீரை வந்து இந்த மசாலா கிரேவியில் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. அவ்வளோதான், நமக்கு பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான எல்லா பொருளும் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிட்டாங்க. 5 மினிட்ஸ் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பர் டேஸ்டான பன்னீர் பட்டர் மசாலா ரெடிங்க. இதை இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை, அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி தழை ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்துட்டு கசூரி மேத்தி அதை வந்து மேலே அப்படியே பலபலான்னு தூவிட்டு இறக்கி வச்சோங்க. செம்ம டேஸ்ட்டாக கிடச்சிதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் பயணம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.